எதையாவது ஒன்றை சார்ந்து இருக்கும் வரைதான் நம்ம உயிர்ப்போடு இருக்க முடியும். இல்லை என்றால் இந்த உலகம். ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய கவிதைகளை எழுதக்கூடியவர் வண்ணதாசன். நம்மளதான் முயற்சி செய்யறோம், இவங்க இவ்வளவு வேகமா முன்னேறிடுறாங்க, நம்ம கீழ்படியிலேயே இருக்கிறோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல. கெட்டவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு தேடி சென்று உதவி செய்பவர் தான் நீரவர். அவர்தான் இந்த வறுமையை எவ்வளவு எளிதாக கடந்து போக முடியும் என்கின்ற ஒரு அழகான ஹைக்கூவை நமக்கு கற்றுக் கொடுத்தவர். நம்ம பத்திரிகைகள்லாம் வந்த புதுசுல அதோடைய பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். தினமணி, பாவத்தை தொலைக்கிற இடம் பாபநாசம். அந்த ஏரியால அடுக்குப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கும். பேரில் ஒரு வம்சத்தின் துயரம் ஒளிந்திருக்கிறது. வேட்டை ஆடியவனுக்கு பொருள் சொந்தமல்ல, அந்த பொருளை எவன் காப்பாற்றி உயிர் கொடுக்கிறானோ அவனுக்கு தான் அது சொந்தம். இந்த சீரியல் மொபைல் எல்லாம் வெளியில வச்சுட்டு இதுல எதையாவது ஒண்ணு சார்ந்துருங்க. இசையா இருக்கலாம், புத்தகமா இருக்கலாம், ஒரு அழகான நட்பு வட்டமா இருக்கலாம், ஒரு நல்ல வாசகர் மன்றமாக இருக்கலாம். எதையாவது ஒன்றை சார்ந்து இருக்கும் வரைதான் நம்ம உயிர்ப்போடு இருக்க முடியும். இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை விட்டு காணாமல் போய்விடும் என்று வண்ணநிலவன் பதிவு செய்திருக்கிறார். வண்ணதாசனுடைய பேர் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரோட பேரு கல்யாண சுந்தரம், கல்யாண்ஜி அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. வண்ணதாசன் அவருக்கு ஏன் பேர் வந்ததுன்னா அவருடைய அண்ணன் ஒருத்தர் கணபதினு பேர். அவருக்கு குமுதம் பத்திரிகையில ஓவியர் வர்ணம்னு ஒருத்தர் தொடர்ந்து படம் வரைஞ்சிட்டு இருந்திருக்கிறார். அந்த ஓவியருக்கு பேர் வர்ணம். ஓவியருக்கு பேரே வர்ணம், எவ்வளவு நல்லா இருக்கு. அவரும் அதே மாதிரி புனை பெயராத்தான் இருக்கும். அவரை இவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் வர்ணதாசன் தான் பேரை மாத்திருக்காரு. இவரு நம்ம அண்ணன் பேர் வர்ணதாசன்னா நம்ம கொஞ்சம் நெருங்கி போய் வண்ணதாசன் வச்சுக்குவோம் அப்படின்னு வண்ணதாசன் பேரை வச்சுக்கிட்டார். ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய கவிதைகளை எழுதக்கூடியவர் வண்ணதாசன். அவர் ஒரு குட்டி கவிதை எழுதியிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில சில நேரம் நினைப்போம், நம்மளும் தான் ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்மளும் தான் முயற்சி செய்யறோம், இவங்க இவ்வளவு வேகமா முன்னேறிடுறாங்க, நம்ம கீழ்படியிலேயே இருக்கிறோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல. அதுக்கு அவர் ஒரு அழகா ஒரு தீர்ப்பு சொல்றாரு, ஒரு தீர்வு சொல்றாரு. அவர்கள் ஓடி கடக்கிறார்கள், நாம் நடந்து கடக்கிறோம், அவ்வளவுதான். அவங்க வேமா நம்ம எல்லை அதுதான் வைங்களேன். பிறப்புக்கும் இறப்புக்குமான ஒரு ஓட்டப்பந்தயம் தான் இந்த வாழ்க்கை. அவங்க வேகமா ஓடுறாங்க, நம்ம மெதுவா ஓடுவோம். இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? அவங்க 10வது படிக்கு போறாங்க, நம்ம 2வது படிக்கு போவோம். என்னைக்காவது ஒரு நாள் 10வது படிக்கு போகத்தானே போகிறோம். இந்த நம்பிக்கை நமக்குள் ரொம்ப எளிமையான இதமான ஒரு மயிலிறகு மாதிரியான வார்த்தைகளால் பதிவு செய்பவர் நம்முடைய அன்பிற்கினிய வண்ணதாசன் அவர்கள். இப்படி எல்லாத்துலயும் ஒரு பேர் இருக்கிறது. நீங்க திருக்குறள்ல ஒரு அழகான வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்தி இருப்பார். இப்ப கெட்டவர் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? கெட்டவருக்கு எதிர்ச்சொல் நல்லவர். தீயவருக்கு எதிர்ச்சொல் அதுவும் நல்லவர் தான். அப்படியா? கெட்டவருக்கு எதிர்ச்சொல் நல்லவர். அப்ப தீயவருக்கு எதிர்ச்சொல் வள்ளுவர் பயன்படுத்துகிறார். நீரவர் அப்படின்னு ஒரு பேர் பயன்படுத்துறார். நீர் அவர். இவர் தீ அவர், இவர் நீர் அவர். நீர் எப்படி பள்ளமான இடத்தை எல்லாம் தேடி சென்று நிரப்புமோ அது போல இந்த நீரவர் இருக்கிறார் இல்லையா, கெட்டவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு தேடி சென்று உதவி செய்பவர் தான் நீரவர். நல்லவர் நல்லது செய்வார், நீரவர் கெட்டவர்களுக்கும் நல்லது செய்வார், அவர் தான் நீரவர். நீரை போன்றவர். கெட்டவன் தீயை போன்றவன்னா நல்லவர் நீரை போன்றவர். என்ன அழகான வார்த்தையை வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார் என்றால், அவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயமா நமக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இங்க ஹைக்கூ கவிதையை நமக்கு ரொம்ப அறிமுகம் செய்த ஜப்பானிய கவிஞர் அப்படின்னா யாரு? பாஷோ. நிறைய படிச்சிருப்பீங்க. பாஷோங்கிறவருடைய கவிதையை நம்ம நிறைய படிச்சிருப்போம். அவருடைய உண்மையான பேரு மாட்சுவோ. ஆனா பாஷோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழைப்பழம்னு அர்த்தம். யாராவது வாழைப்பழம்னு பேர் வைப்பாங்களா? அது நம்ம ஊர்ல வாழைப்பழ காமெடி தான் ரொம்ப ஃபேமஸ். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு இதுதான். அந்த பாஷோங்கிறது வாழைப்பழம்னு அர்த்தமா. ஏன் இந்த பேர் அவருக்கு வந்ததுன்னா, அவர் இருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வாழை மரம் இருந்திருக்கு. அதனால அந்த கவிஞருக்கு பேரு பாஷோ, வாழைப்பழம்னே பெயர் வச்சுட்டாங்க. அவர் தான் இந்த வறுமையை எவ்வளவு எளிதாக கடந்து போக முடியும் என்கின்ற ஒரு அழகான ஹைக்கூவை நமக்கு கற்றுக் கொடுத்தவர். இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம், அரிசிதான் இல்லையே. அரிசி எடுக்கிற பாத்திரம் அது, அரிசி வீட்டுல இல்ல, அதுக்கு என்ன செய்ய முடியும்? பூக்களை அடுக்கி வைப்போமே.
பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்று வீட்டில் இல்லாவிட்டாலும் வேறொன்றை கொண்டு அந்த வறுமையை நிரப்ப முடியும் என்றால் எழுத்தால் தான் அதை நிரப்ப முடியும் என்று எல்லா பெரியவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஊடகம் எடுத்துக்கோங்களேன். நம்ம பத்திரிகைகள்லாம் வந்த புதுசுல அதோடைய பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். தினமணி என்னன்னா மணி சத்தம் கேட்டுதான் அன்னைக்கு கருத்து பரிமாற்றம் செய்திகள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. அங்க திருமலை நாயக்கர் மதுரையில ஆண்டாள் கோவில்ல மணி அடிச்சத ஒவ்வொரு மண்டபமா மணி அடிப்பாங்க. அங்க பூஜை நடந்துருச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டு சாப்பிட போவாராம். இந்த பக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர்ல அந்த முரசு சத்தம் கேட்குமா, அது ஒவ்வொரு கல் மண்டபத்திலயும் முரசு அடிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கிறது. அப்ப இந்த மணி தின முரசுல என்ன அர்த்தம்னா, ஒரு செய்திகளை வேகமா கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றால் இந்த பெயர் வச்சா கரெக்டா இருக்கும். தினமணி, தினமுரசு, தினத்தந்தி. ஒரு கம்யூனிகேஷனை வேகமா கொண்டு வந்து தர்றாங்க இல்லையா, முந்தி தருவதால் அது தினத்தந்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பேருக்கு முன்னாடியும் ஏதோ ஒரு கதை உள்ளாடி கொண்டே இருக்கிறது. அதுல இந்த முரசுன்னு எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. எங்க குற்றாலம்லாம் தாண்டி பாபநாசம் எல்லாம் வந்திருக்கிறீங்களா? பாவத்தை தொலைக்கிற இடம் பாபநாசம். அந்த ஏரியால அடுக்குப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கும். அது மாதிரி முண்டந்துறைன்னு ஒண்ணு இருக்கும். புலிகள் காப்பகம் இருக்குது. என்னடா இப்படி எல்லாம் வித்தியாசமா பேர் இருக்குன்னு ஏதோ ஒரு புத்தகத்துல தற்செயலா நான் படிச்சது ஞாபகம் வருது. அப்ப இஸ்லாமியர், தெலுங்கு எல்லாருடைய படையெடுப்பும் வரும்போது பாண்டிய மன்னர்களுடைய வலுவும் பலமும் குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப கடைசியா மிஞ்சி இருந்த பாண்டியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் வந்துட்டாங்க. மதுரையிலிருந்து தென்காசி குற்றாலம் அந்த பக்கத்துல மலைகளுக்கு மேல கோட்டை கட்டி தன் குடும்பத்தை எப்படியே பாதுகாத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஸ்ரீ வல்லபாண்டியன் அப்படிங்கிறவர் தன் குடும்பத்தோட அங்க இருக்கிறாரு. எதிரிகளுடைய நடமாட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக அங்கங்க முரசு வச்சிருக்கிறார். எதிரி யாராவது வந்தா இதை அடிங்க, நான் சத்தம் கேட்டு எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்திடுறேன்னு ஒவ்வொரு வீரனும் நிப்பாட்டி இருக்கிறார். ஒரு இரவு நேரம் ஏதோ ஒரு வீரன் தூங்கிட்டான். ஒரு சின்ன கல்லு உருண்டு ஓடி அந்த முரசுல டம்முன்னு விழுந்துட்டு போயிடுச்சு. உடனே இவர் பதட்டம் ஆயிட்டார். அப்ப எதிரிகள் பக்கத்தில் வந்துட்டாங்க போலன்னு பதட்டமாகி தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாப்பா அனுப்பிட்டு தன்னுடைய உடைவாளை எடுத்து தானே தான் கழுத்தை அறுத்து பாறையில வச்சு அப்படியே விழுந்துட்டார். அவர் உடல் விழுந்த இடம் முண்டந்துறை, அவர் கழுத்தை அறுத்த இடம் அடுக்குப்பாறை. அடுக்குப்பாறை தான் இன்னைக்கு அடுக்குப்பாறை என்று மாறி இருக்கிறது நான் படிச்சேன். பெயரில் என்ன இல்லை, பெயரில் ஒரு வம்சத்தின் துயரம் ஒளிந்திருக்கிறது. அந்த பெயரை வச்சுதானே நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். அந்த பெயரே அதற்கு இல்லைன்னா இந்த துயரமான சம்பவங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது இல்லையா? இந்த உலகத்துக்கு ஞானத்தை கொடுத்து இந்தியாவிலிருந்து போன புத்தர், அவருக்கு ஒரிஜினல் பேரு சித்தார்த்தன். சித்தார்த்தன் அழகு அப்படின்னா நாம என்ன நினைப்போம், வெள்ளையா இருக்கிறது, ஒரு ஈர்ப்பு கொடுப்பது அப்படின்னு. ஆனா அவர் அழகு என்பது அழகற்றவற்றின் தொகுப்பு அப்படின்னு சொல்றார். அவர் சித்தார்த்தனா இருக்கும்போது அவருடைய அத்தை பையன் தேவதத்தன் அவனுக்கு பேர், ஒரு அன்னப்பறவை அம்பால வீழ்த்திடுறான். அது உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. புத்தர் அதை எடுத்து கட்டு போட்டு காயத்தை சரி பண்ணி கையில வச்சிருக்கிறார். இவன் போய் கேட்கிறான், அம்பால அடிச்சது நான் தான், வேட்டையாடினவங்க தான் பொருள் சொந்தம். ஆனால் புத்தர் தான், சித்தார்த்தனாக இருந்த புத்தர் தான் சொல்லுகிறார், வேட்டை ஆடியவனுக்கு பொருள் சொந்தமல்ல, அந்த பொருளை எவன் காப்பாற்றி உயிர் கொடுக்கிறானோ அவனுக்கு தான் அது சொந்தம் என்று அப்பமே அவர் பேசியவர். அப்புறம் புத்தரா மாறுகிறார். புத்தர் அப்படின்னா ஒளி நிறைந்தவர்னு அர்த்தம். ஒளி நிறைந்தவர், தீபத்தை போன்றவர் அர்த்தம். அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவரை சுத்தி அவருடைய சீடர்கள் இருக்கிறாங்க. அவர் கூடவே இருந்த ஆனந்தன் அப்படி கண்ணு கலங்கி அவரை பிடிச்சுக்கிட்டே அழுகிறார். நீங்க தான் எங்களுக்கு ஒளியாக இருந்தீர்கள், நீங்கள் தான் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்களே போயிட்டா நாங்க இருட்டுக்கு மாட்டிடுவோமே, எங்க வாழ்க்கையே இருளடைஞ்சு போகுமே ஏங்கி ஏங்கி அழுகிறார். புத்தர் கடைசியாக சொன்ன உபதேசம் அப்போ தீபோ பவ, உனக்கு நீயே விளக்காக மாறு என்று புத்தர் தன்னுடைய கடைசி உபதேசமாக சொன்னார். என்றால் நம்ம வாழ்க்கையில இன்னொருவர் வெளிச்சம் தருவார், இன்னொருவர் சுடரேற்றி வைப்பார் என்று காத்திருப்பதை விட நம் அக இருளை அகற்றுவதற்கு ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பதுதான் நம் வாழ்க்கை வெளிச்சமாக மாறுவதற்கு அடித்தளமாக இருக்கும் என்று புத்தர் தன்னுடைய கடைசி காலத்திலும் சொல்லி இருக்கிறார். நம்ம சமய நூல்கள் காப்பியத்தை கூட எடுத்துக்கோங்களேன். கம்பன் பத்தி ஐயா நிறைய சொன்னார். கம்பனின் அம்பரா துணி அப்படின்னு அந்த புத்தகம் சூப்பரான புத்தகம். நாங்க கம்பன் கழகத்துல ஏதாவது தலைப்பு கொடுத்தா அவருடைய புத்தகம் தான் எடுப்போம். ஏன்னா அவருடைய சிந்தனை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கம்பன் ராமாயணத்துக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? அவர் தானே ஆத்தர், அவர் தான் ஆசிரியர். அவர் வச்ச பேர் என்ன தெரியுமா? ராம அவதாரம். ஆனா நம்ம சொல்ற பேரு கம்ப ராமாயணம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்,
நீ வேணா ராமனை பெருசா நினைக்கலாம், எங்களுக்கு ராமனை விட கம்பன் என்கின்ற படைப்பாளி தான் பெரிது என்று மக்கள் வச்ச பேரு கம்பராமாயணம், அவர் வச்ச பேரு ராமாவதாரம். எவ்வளவு அழகு பாருங்க. சேக்கிழார் அவருடைய அந்த 63 நாயன்மார் பற்றிய வரலாற்றுக்கு அவர் வச்ச பேரு திரு தொண்டர் புராணம். தொண்டர்களுடைய பெருமையை பேசுவதால் அது திரு தொண்டர் புராணம். ஆனா நம்ம எல்லாம் பார்த்தோம், கடவுளை விட தொண்டர் தான் பெருசு, வை பேரு பெரிய புராணம். சிவனுக்கு புராணமே திருவிளையாடல் புராணம் தான், ஆனா சிவனுடைய தொண்டர்கள் பற்றிய புராணம் தான் எங்களுக்கு பெரிய புராணம். எப்போதுமே தொண்டர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கே சிந்திச்சவங்க நம்முடைய முன்னோர்கள். அதனாலதான் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணமாக மாறி இருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.